எட்டுத்துக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை கோடி தமிழ் மக்களுக்கும் இந்த அன்பு நண்பனின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 2017ஆம் ஆண்டு TNUSRB கண்டக்ட் பண்ண போலீஸ் எக்ஸாமுக்கான கொஸ்டின் அண்ட் பொது அறிவு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டுருக்கும். அதுக்கடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா TNUSRB கண்டக்ட் பண்ண 2017ஆம் ஆண்டு நடத்திய போலீஸ் எக்ஸாமுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமுகளை யார் போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாலும் சரி இல்லை எக்ஸாம் ஹால்லையும் சரி ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஸ்டினை ஒரு டைமுக்கு 2 டைம் ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஆன்சர் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இப்போ நம்ம கொஸ்டினை பற்றி பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு கேட்டுங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா வாக்கர். இது பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கெதோர், வாக்கர், ராபர்ட்சன், ஆச்சரிய, வினோபா, பாவன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் வாக்கர். அதுக்கடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா விகிதமுறு எண்களின் கூட்டல் சமணி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோட கூட்டல் சமணி என்னென்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் 0, 1, -1, 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 0. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா 16:32 இன் எளிய வடிவம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோட ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா 16/32, 32/16, 1:2, 2:1 சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஈஸியான ஒரு கொஸ்டின் தான், பார்க்கும்போது தெரியும். 1:2 தான் இதோட ஆன்சர். அதுக்கடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வட்டத்தின் விட்டம் 1 மீட்டர் எனில் அதன் ஆரம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 100 சென்டிமீட்டர், 50 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா 50 சென்டிமீட்டர். அதுக்கடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா 2, 4, 6, 8, 10, 12 இன் இடைநிலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இடைநிலை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை சரி பதியாக பிரிச்சுட்டு மிடில் என்ன இருக்கோ அதான் இடைநிலை. அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் ரைட்டில் 3 சைடு 3, லெஃப்ட்டில் 3 பிரிச்சிட்டோம் அப்படின்னா 6க்கும் 8க்கும் இடையில இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா 7. அப்போ இதோட இடைநிலை 7. இதுதான் இதோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா குவி லென்ஸின் முன் பொருளானது குவியம் Fக்கும் ஒளிமையம் Oவுக்கும் இடையில் வைத்தால் பிம்பத்தின் நிலை தன்மை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்திங்க ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அதே பக்கம் மாய நேரான, மறுபக்கம் மெய் தலையில், மறுபக்கம் மாய நேரான, அதே பக்கம் மெய் தலையில். ஆனால் இதோட கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா மறுபக்கம் மாய நேரான. இதுதான் இதோட கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா லென்ஸ் திறனின் எஸ்ஐ அலகு. இந்த அலகில் பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்துடும். அதில் இந்த லென்ஸ் திறனின் எஸ்ஐ அலகு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வாட், டயாப்டர், ஓம், மீட்டர். ஆனால் இதோட ஆன்சர் டயாப்டர். அதுக்கடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா தெரிந்த லேசான தனிமம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹீலியம், ஆர்கான், ஹைட்ரஜன், லித்தியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா லேசான தனிமம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். H2 தான் ஹைட்ரஜன் தான் லேசான தனிமம். அதுக்கடுத்து கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கருப்பு தங்கம் அப்படின்னா கார்பன், பெட்ரோலியம், ஆல்கஹால், நிலக்கரி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புக்கில் பெட்ரோலியம் கொடுத்துருக்காங்க, இன்னொரு புக்கில் நிலக்கரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டுக்கும் ஆன்சர் பண்ண அப்போ பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. போத் ஆர் கரெக்ட்னு சொல்லி இதுக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்த கொஸ்டின் என்ன பார்த்திங்க அப்படின்னா ஆழ்கடல் முத்துக்குளிப்பவர் சுவாசிக்க பயன்படுத்தப்படும் வாயு கலவை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ஹீலியம், ஆக்சிஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஆன்சர் ஹீலியம், ஆக்சிஜன். அதாவது ஆழ்கடல் முத்துக்குளிப்பவர்கள் சுவாசிக்க பயன்படுத்தப்படும் வாயு கலவை ஹீலியம், ஆக்சிஜன். P என்னும் புள்ளி வட்ட மையம் Oவிலிருந்து 26 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ளது. Pயிலிருந்து வட்டத்திற்கு வரையப்பட்ட PT என்ற தொடுகோட்டின் நீளம் 10 சென்டிமீட்டர் எனில் OT = என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோட ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 36 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர், 18 சென்டிமீட்டர், 24 சென்டிமீட்டர். இதோட கரெக்ட் ஆன்சர் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா 24 சென்டிமீட்டர். இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு எப்படிங்கிறது தெரியும். அடுத்த கொஸ்டின் 12வது கொஸ்டின் 1,2, 4,6, x,6, 3,2 என்பன இவ்வரிசையில் ஒரு இணைகரத்தின் முனைகள் எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோட பார்த்திங்க அப்படின்னா இதோட எக்ஸின் மதிப்பு ஆப்ஷன்ஸ் 6, 2, 1, 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 6. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 13வது கொஸ்டின்
பனிக்கட்டியின் உள்ளுறை வெப்பத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு தெரிஞ்ச கொஸ்டின் தான். 3.34 × 10⁵ ஜூல் கிலோகிராம் -1 இதான் வந்து பனிக்கட்டியின் உள்ளுறை வெப்பத்தின் மதிப்பு. அதுக்கடுத்து வந்து ஒரு குதிரை திறன் எனப்படுவது 746 வாட். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் தான். அதுக்கடுத்து ஒலியை அளவிடும் அலகு. ஒலி எந்த சவுண்ட் அளவிடும் அலகு என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெசிபல். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஞ்சாலி சபதம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாஞ்சாலி சபதத்தோட நூலின் ஆசிரியர் வந்து பாரதியார். அதுக்கடுத்து வந்து தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து இளங்கோவடிகள், கம்பர், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பாரதிதாசன். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 18வது கொஸ்டின். இது வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துக. நேர் தேமா, நிறைநேர் புளிமா, நிறை கூவிலம், நேர்நிறை கருவிலம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 வந்து கரெக்டாக கொடுத்துட்டாங்க. நேர் தேமா, நிறைநேர் வந்து புளிமா, நிறை வந்து பார்த்திங்க அப்படின்னா கருவிலம், நேர்நிறை வந்து கூவிலம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 19வது கொஸ்டின். ஆனை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்று கூறிய நூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னிருப்பட்டியல். ஏன்னா பரணி வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னிருப்பட்டியலில் தான் வருது. இது 4 ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், மணிமேகலைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து பன்னிருப்பாட்டியல். அதுக்கடுத்தது உமரப்புலவரை ஆதரித்த வள்ளல் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதில் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சடையப்ப வள்ளல், சந்திரன் குஸ்வர்கி, சீதகாதி வள்ளல், யாரும் இல்லை. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீதகாதி வள்ளல். 20வது கொஸ்டின். 21வது கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா மொஹஞ்சதாரோ என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாநகரம், வளமான பகுதி, இறந்தவர்களின் நகரம், கிராமம். இதில் வந்து ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இறந்தவர்களின் நகரம். அடுத்து 22வது கொஸ்டின் என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இமயமலை டேஸ் என அழைக்கப்படுகிறது. இதில் 4 ஆப்ஷன்ஸ் வந்து பனி உறைவிடம், ஹிமாச்சல், சிவாலிக், ஹிமாத்ரி. இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பனி உறைவிடம். பருவக்காற்று காடுகள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்து வெப்பமண்டல பசுமை மரா காடுகள், இலையுதிர் காடுகள், மாங்கரோவ் காடுகள், மலைக்காடுகள். இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இலையுதிர் காடுகள். அதுக்கடுத்து வந்து 24வது கொஸ்டின். இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க தான். இந்தியாவின் மான்செஸ்டர் மும்பை, தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். அதுக்கடுத்த கொஸ்டின். மின்னணுவியலின் தலைநகரம் என அழைக்கப்படுவது பெங்களூர். இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச கொஸ்டின் தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வசன நடை கை வந்த வள்ளலார் என அழைக்கப்படுபவர் யார்? அதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீரமாமுனிவர், ஆறுமுக நாவலர், ஜியு போப், பரிமாய் கலைஞர். இதுக்கு வந்து வசன நடை கை வந்த வள்ளலார் யாருன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறுமுக நாவலர். அதுக்கடுத்தது 27வது கொஸ்டின். ஃப்ளாஷ் நியூஸ் என்பதின் தமிழாக்கம் என்ன? இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று தான், சிறப்பு செய்தி. ஃப்ளாஷ் நியூஸ் அப்படின்னா சிறப்பு செய்தி. அதுக்கடுத்து வந்து சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர் யார் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா கம்பர். ஆல்ரெடி ஒன்று கேட்டிருந்தாங்க. உமரப்புலவரை ஆதரித்த வள்ளல் வந்து சீதகாதி வள்ளல். இங்கே அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர் தான் வந்து கம்பர். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 29வது கொஸ்டின். சேரநாடு வேலமுடைத்து, பாண்டி நாடு முத்துடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அப்படியே கொடுத்துருக்காங்க. சேரநாடு வேலமுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. அதுக்கடுத்த கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா 30வது கொஸ்டின். வேற்றுமை எத்தனை வகைப்படம்? இதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து 10, 2, 4, 8. ஆனால் அதோட ஆன்சர் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா 8. வேற்றுமை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். அதுக்கடுத்து வந்து 31வது கொஸ்டின். வேகம் மற்றும் விலை உயர்ந்த நவீன போக்குவரத்து. நமக்கு ஏற்கனவே இது தெரிஞ்ச விஷயம் தான். வேகமாக போகிறதும் ப்ளஸ் விலை உயர்ந்தது என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வான்வெளி போக்குவரத்து மட்டும்தான். நீர்வழி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து விலை குறைவானதாக வந்து சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து 32வது கொஸ்டின் என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அணு ஆயுத தடை சட்டம் கையெழுத்தான ஆண்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து புக் பேக் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1963. அடுத்தது 33வது கொஸ்டின். இது வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்ச கொஸ்டின் தான். தேர்தலில் வாக்களிக்க தகுதியான வயது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 18. அடுத்து வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா 34வது கொஸ்டின். 34வது கொஸ்டின். மொழி என்பது போக்குவரத்து, நீர்ப்பாசனம், இணைப்பு கருவி, உணர்வு பூர்வமானது. இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இணைப்பு கருவி. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 35வது கொஸ்டின். சமநிலை விலை கீழ்கண்டவற்றுள் எதனை சமன்படுத்துகிறது? தேவை மற்றும் அளிப்பை, தேவை மற்றும் வருமானத்தை, அளிப்பை மற்றும் உற்பத்தியை, தேவை மற்றும் பயன்பாட்டை. இதோட ஆன்சர் வந்து என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவை மற்றும் அளிப்பை தான் வந்து சமன்படுத்துகிறது. அதுக்கடுத்து வந்து உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் கூட. அதுக்கடுத்து 37வது கொஸ்டின். புரத குறைபாட்டால் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து பெரிபெரி, ஸ்கர்வி, மராஸ்மஸ், ரிக்கட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கு.
இதோட ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா புரத குறைபாட்டால் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய் வந்து மராஸ்மஸ் தான். அதுக்கடுத்து இரத்த சிவப்பணுகளின் மறுபெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இரத்த சிவப்பணுகளின் மறுபெயர் வந்து எரித்ரோசைட். இதான் வந்து இரத்த சிவப்பனோட மறுபெயர். அதுக்கடுத்து வந்து மரபு சாரா வளங்களில் ஒன்று என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹைட்ரஜன், நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மரபு சாராத வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரஜன் மட்டும்தான். ஏன்னா மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்கையிலேருந்தே கிடைக்குது. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மரபு சாரா வளங்களில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் தான். அதுக்கு அடுத்தது 40வது கொஸ்டின். தனிமங்களின் புதிய ஆவர்த்தன அட்டவணையில் இடைநிலை தனிமங்கள் என டேஸ் தொகுதிகள் அழைக்கப்படுகின்றன. 3 முதல் 12 வரை உள்ளதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடைநிலை தனிமங்கள் என்று அழைக்கப்படும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 41வது கொஸ்டின். ரசதண்டனை என்ற நாடக நூலின் ஆசிரியர் யார்? ரசதண்டனை என்ற நாடக நூலின் ஆசிரியர் யார் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணதாசன். அதுக்கான ஆன்சர் வந்து கண்ணதாசன். மனிதன் அறிந்த முதல் உலோகம் எது அப்படின்னு சொல்லி சோசியல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து செம்பு. அதுக்கடுத்து பஞ்சபாண்டவ ரதங்கள் அமைந்துள்ள இடம் வந்து மாமல்லபுரம். இது எல்லாத்தையும் தெரிஞ்ச கொஸ்டின் தான். அதுக்கடுத்து தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டியவர் யார்? முதலாம் பராந்தகன், முதலாம் ராஜராஜன், முதலாம் ராஜேந்திரன், கன்றாதித்தன். ஆனால் இதோட ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டியவர் வந்து முதலாம் ராஜராஜன். அதுக்கடுத்த கொஸ்டின் 45வது கொஸ்டின். இந்தியாவின் தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு வந்து என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1885. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 46வது கொஸ்டின். இரும்பு துருப்பிடிப்பதற்கு தேவையானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜன், நீர், ஆக்சிஜன் ப்ளஸ் நீர், நைட்ரஜன் ப்ளஸ் நீர். இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜன் ப்ளஸ் நீர். அதுக்கடுத்தது 47வது கொஸ்டின். எலியின் சிறுநீரால் பரவும் நோய் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆந்த்ராக்ஸ், காலரா, காசநோய். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லெப்டோஸ்பைரோசிஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எலிகளின் சிறுநீரால் பரவும் நோய் என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா லெப்டோஸ்பைரோசிஸ். அதான் வந்து எலியின் சிறுநீரால் பரவும் நோய். அதுக்கடுத்து வந்து 48வது கொஸ்டின். தாவரத்தின் பச்சையத்தில் உள்ள உலோகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மெக்னீசியம், கால்சியம், சோடியம், குளோரின் சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தாவரத்தின் பச்சையத்தில் உள்ளது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெக்னீசியம் தான். அதுக்கடுத்து வந்து கோகுனூர் வைரமானது எத்தனை கேரட் வைரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா 105 கேரட் வைரம் தான் வந்து கோகினூர் வைரம். அதுக்கடுத்து வந்து 50வது கொஸ்டின் வந்து மலட்டுத்தன்மை நோய் டேஸ் குறைபாட்டால் ஏற்படுகிறது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வைட்டமின் இ குறைபாட்டால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மலட்டுத்தன்மை என்ற நோய் வந்து ஏற்படுகிறது. இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா 2017ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட பொது அறிவு வினாக்கள் 50க்கான கொஸ்டின் ஆன்சரை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா கொஸ்டினும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடாக வந்து படிச்சுட்டு போயிருக்கேன். ஏன்னா வந்து உங்களோட டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஒரு டைம் வந்து ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணி ஆன்சர் சொல்லியிருக்கேன். அதே வந்து உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து புரியல அப்படின்னா அகைன் கூட இன்னொரு டைம் இந்த வீடியோ வந்து நீங்கள் வாட்ச் பண்ணி இதில் உள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சரை தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ காப்பி உங்களுக்கு வேணும்னு தேவைப்படுறவங்க என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் வந்து நான் அந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு இந்த ஃபோட்டோ காப்பியை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிக்கிறதுக்கான யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கன்டினியூட்டி சைக்காலஜி 30 கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து எல்லோரும் வந்து கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதிலேருந்தும் பார்த்திங்க அப்படின்னா சம் கொஸ்டின் வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகிருக்கு. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற அத்தனை பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6th to 10th வரை உள்ள வந்து சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு தரவு பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் இந்த மாதிரி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் உள்ள மேக்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கைடில் கொடுத்துருப்பாங்க. அந்த மேக்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வாங்க. ப்ளஸ் தமிழை வந்து நீங்கள் வந்து லைட்டாக பார்த்துருந்தீங்கன்னாவே போதும். இப்போ வரப்போகிற 2019 வரப்போகிற பிசி எக்ஸாமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸு ப்ளஸ் மேக்ஸு சைக்காலஜி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிகிட்டே வரேன். எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீடியோ பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது வந்து இந்த டாபிக் பற்றி எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னாலும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டாபிக் பற்றி நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எளிமையாக வந்து புரிகிற வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலராக கிடச்சிட்ருக்கோம். தேங்க்யூ.